ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் முதிரயேத். நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாதமிருதத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் மாலயம் முகரகோ ரசிகா புவி பாவுகா நஷ்டப்ராயேஷ்வபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी भाषाचार्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 6. சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷதே அகைதுகி அப்ரதிஹதா ஏயாத்மா சுப்ரஷீததி. மொழிபெயர்ப்பு. இதனால் மனிதன் பரம புருஷரின் உன்னதமான பக்தி தொண்டை பெற முடியுமோ அதுவே மனித வர்க்கம் முழுமைக்கும் தர்மமாகும். ஆத்மாவை பூரண திருப்திப்படுத்துவதற்கு இத்தகைய பக்தி தொண்டு உள்நோக்கம் இல்லாததாகவும் இடையராததாகவும் இருக்க வேண்டும். பொருளுரை. இக்கூற்றில் ஸ்ரீ சூத கோஸ்வாமி நைமிஷாரண்ய முனிவர்களின் முதல் கேள்விக்கு பதிலளிக்கிறார். இழிவடைந்த நிலையிலுள்ள பொதுமக்கள் சுலபமாக பின்பற்றுவதற்காக வேத சாஸ்திரங்கள் முழுவதையும் சுருக்கி அவற்றின் சாராம்சத்தை மட்டும் வழங்குமாறு முனிவர்கள் அவரை கேட்டுக்கொண்டனர். வேதங்கள் இருவகையான உத்தியோகங்களை மனிதனுக்கு நியமித்துள்ளன. ஒன்று புலன் இன்பம் அல்லது பிரவருத்தி மார்க்கம் என்றும் மற்றது துறவரம் அல்லது நிவೃತ್ತಿ மார்க்கம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இன்பம் நுகரும் பாதை தாழ்ந்ததும் உயர் நோக்கத்திற்காக தியாகம் செய்யும் பாதை உயர்ந்ததும் ஆகும். ஜீவராசிகளின் பௌதீக வாழ்வு உண்மையான வாழ்விற்கு நேர் எதிராக உள்ளது. உண்மையான வாழ்வு என்பது ஆன்மீக வாழ்வை அல்லது நித்தியமான ஆனந்தமும் பூரண அறிவும் கொண்ட பிரம்மபூத வாழ்வை குறிப்பதாகும். பௌதீக வாழ்வு தற்காலிகமானதும் மாயையானதும் துன்பங்கள் நிறைந்ததும் ஆகும். அதில் சந்தோஷம் துளியும் இல்லை. துன்பங்களை போக்கிக் கொள்வதற்காக பயனற்ற முயற்சிதான் அதில் உள்ளது. மேலும் துன்பங்களில் இருந்து தற்காலிகமாக விடுபட்டுள்ள நிலை மகிழ்ச்சி என்று பொய்யாக அழைக்கப்படுகிறது. எனவே நிலையற்றதும் துன்பம் நிறைந்ததும் மாயையானதுமான பௌதீக இன்பத்தை அடைவதற்குரிய முன்னேற்ற பாதை தாழ்வானது ஆகும். ஆனால் ஒருவரை நித்தியமான ஆனந்தமும் பூரண அறிவும் கொண்ட வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்லும் பகவானின் பக்தி தொண்டு மிகச் சிறந்த தொழில் என்று அழைக்கப்படுகிறது. சில சமயங்களில் இது தாழ்ந்த குணத்துடன் கலந்து விடும் பொழுது அசுத்தமாகி விடுகிறது. உதாரணமாக ஜட லாபத்துக்காக பக்தி தொண்டை மேற்கொள்வது என்பது துறவு பாதையில் முன்னேற்றத்தில் நிச்சயமாக ஒரு தடையாகும். பௌதீக வாழ்வில் கிடைக்கும் இன்பத்தை விட முடிவான நன்மைக்காக துறவரத்தை அல்லது தியாகத்தை மேற்கொள்வது நிச்சயமாக ஒரு சிறந்த தொழிலாகும். இத்தகைய இன்பம் துய்க்கும் முறை நோயின் அறிகுறிகளை மிகைப்படுத்தி நோயுற்ற காலத்தை அதிகரிக்க செய்கிறது. எனவே பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதாவது பௌதீக இன்பத்திற்குரிய மிகச்சிறிய ஆசையும் அதில் இருக்கக்கூடாது. ஆகவே ஒருவர் எவ்விதமான தேவையற்ற விருப்பமோ பலன் கருதும் செயலோ அல்லது தத்துவ கற்பனையோ இல்லாமல் பகவானின் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மட்டுமே ஒருவரை பகவானுடைய தொண்டில் கிடைக்கும் நிலையான திருப்தியை நோக்கி அழைத்துச் செல்லும். நாம் வேண்டுமென்றே தர்மம் என்ற சொல்லை தொழில் என்று குறிப்பிட்டுள்ளோம். ஏனெனில் தர்மம் என்ற சொல்லின் அடிப்படையான பொருள் ஒருவரது வாழ்வை பராமரிப்பது என்பதாகும். ஒரு ஜீவராசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தனக்குள்ள நித்தியமான உறவுக்கு ஏற்ப
தனது செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் ஜீவராசியின் வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது. கிருஷ்ணர் ஜீவராசிகளின் வாழ்வுக்கு மையமாக விளங்குகிறார். அவர் எல்லா கவர்ச்சிகளையும் கொண்டவர் ஆவார். மற்றெல்லா நித்திய ஜீவராசிகளுக்கு இடையில் அவர் மிகச்சிறந்த நித்திய வடிவை கொண்டவர் ஆவார். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதன் நித்தியமான வடிவம் அல்லது உருவம் ஒன்று உள்ளது. இந்த உருவம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. கிருஷ்ணரே பூரண முழுமை ஆவார். மற்ற அனைத்தும் அவரது பின்ன பகுதிகளே ஆகும். பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவாகும். இந்த உறவு தெய்வீகமானதும் பௌதீக வாழ்வில் நமக்குள்ள அனுபவத்திலிருந்து முற்றிலும் வேறானதும் ஆகும். பகவானுக்கும் தொண்டனுக்கும் இடையிலுள்ள இந்த உறவே பேரின்பம் அளிக்கக்கூடிய நெருங்கிய உறவாகும். தனது பக்தி தொண்டு முன்னேற்றம் அடையும் வேளையில் இதை ஒருவரால் உணர முடியும். தற்போதைய பந்தப்பட்ட நிலையிலுள்ள பௌதீக வாழ்விலும் கூட அனைவரும் பகவானுடைய அந்த உன்னத அன்பு தொண்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது படிப்படியாக ஒருவருக்கு உண்மையான வாழ்விற்கு உரிய வழியை காட்டி பூரணமாக திருப்திப்படுத்துகிறது. ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இல்லையா? சவை பும்சாம் பரோதர்மோ ஏதோ பக்தி அதோக்ஷஜி அகைத்துக்கி அப்ரத்தியதா ஏ ஆத்மா சுப்ரஷிததி. நம்ம டெய்லி கூட இந்த ஸ்லோகம் நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்லலாம். அவ்வளவு முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா இதுல நைமிஷாரண்ய வனத்துல முனிவர்கள் 6 கேள்விகள் கேக்குறாங்க. அந்த 6 கேள்விகள்ல முதல் கேள்விக்கான பதில் இந்த ஸ்லோகம். சூத்த கோஸ்வாமி கிட்ட முனிவர்கள் எல்லாருமே சேர்ந்து கேள்விகள் கேட்கும் போது சொல்றாங்க. ஏன்னா இந்த வேதங்கள், இந்த சாஸ்திரங்கள் இது எல்லாமே எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா மனித வர்க்கத்திற்கு இல்லையா? மெயினா என்ன சொல்றாங்கன்னா மனித வர்க்கத்திற்கு. அவங்க எல்லாருக்கும் அந்த திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதாவது எப்படி ஆத்மாவை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கு வேதங்களில் உள்ள விஷயங்கள். ஆனா அது எல்லாராலையும் படித்து புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லும் போது கடினம் இல்லையா? எல்லாராலையும் வேதங்கள் படிக்க முடியுமா? நம்ம யாராவது வேதங்கள் பார்த்திருப்போமா இல்லையா? நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல படிக்கும் போதும் தமிழ்ல படிச்சிருப்போம் இல்லையா? 4 வேதங்கள் ரிக் யஜுர் சாம அதர்வன. அது மனப்பாடம் பண்ணி எக்ஸாம்ல எழுதிருப்போம். அவ்வளவுதான் நமக்கு தெரியும் இல்ல. இப்ப நம்ம நேர்ல பாத்திருக்கோமா, இல்ல அது பார்த்தாலும் நமக்கு புரியுமா, இல்ல படிச்சாலும் புரியுமா அப்படின்னு சொன்னாலும் நமக்கு புரியாது இல்லையா? அதனாலதான் வேதங்களின் சாரமாக வேதாந்த சூத்திரத்தின் சாரம். ஏன்னா வேதங்கள் முதல்ல ஒரு வேதம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை சில வியாசதேவர் அவங்க சீடர்களின் மூலமாக 4ஆக பிரித்தார். அதுக்கப்புறம் வேதாந்த சூத்திரம். அதுவும் நம்மளால சூத்திர வடிவில் இருக்கு இல்லையா? நம்ம ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஃபார்முலாவே நமக்கு புரியாது. இது நமக்கு எங்க புரிய போகுது இல்லையா? அதுக்கப்புறம் இதிகாசங்கள், புராணங்கள், அது எல்லாமே மகாபாரதம், இது எல்லாமே நமக்கு புரியுற மாதிரி இல்லையா? மகாபாரதம் நமக்கு புரியும். நம்ம கதை வடிவுல இருக்கு இல்லையா? அந்த இதுல மாதிரி டைலாக் எல்லாம் அந்த ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இது எல்லாமே வரும்போது அந்த மாதிரி நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏற்றினாங்க. அதன் மூலமாக நம்ம இது எல்லாமே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக பகவத்கீதை கொடுக்கப்பட்டு இருக்கு. அதன் மூலமாக ஏன்னா தத்துவங்கள், உபதேசங்கள் எல்லாம் யாருக்கு புரியாது, பிடிக்காது இல்லையா? ஆனா கதை சொன்னா புரியும், பிடிக்கும் எல்லாருக்கும். அதனால அந்த கதை வடிவில இருந்து அந்த தத்துவத்தை, அந்த உபதேசங்களை உள்ள குடிக்கிறார்கள். அதுதான் பார்த்தோம்னா ராமாயணம் பார்த்தோம்னா கதை வடிவில தான் இருக்கு. அதுல பார்த்தோம்னா வாழ்க்கை பாடங்கள் அதுல உள்ள நிறைய அடங்கி இருக்கு. அதனால நிறைய பேருக்கு ராமாயணம் பிடிக்கும் இல்லையா? கதைன்னா கேட்பாங்க. அந்த கதையின் மூலமாக நிறைய தத்துவங்கள், அந்த வாழ்க்கை பாடங்கள் அதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதுல பார்க்கும் போதும் அப்ப முனிவர்கள் கேட்கிறாங்க. இப்ப இதுல எல்லாமே என்னன்னா யாராலையும் படித்து புரிந்து கொள்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் நேரம் இல்லை இல்லையா? கலியுகத்தின் இது சூழ்நிலை பார்த்தோம்னா யாராலையும் அந்த ஒரு சூழ்நிலை இல்ல. அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா? நம்ம அந்த ஸ்லோகம் கூட பார்த்தோம் இல்லையா? அப்ப எப்படி இந்த கலியுகத்தினுடைய மக்கள் ரொம்ப ஆயுள் குறைவாக இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப குறைமதி உடையவர்களாக இருக்கிறார்கள். டக்குன்னு அவங்க எது இருந்தாலும் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அதனால அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாரமாக இருக்கிறது சொல்லிருங்க இல்லையா? இப்ப நாமளும் சொல்லுவோம், நீ ரொம்ப பேசிக்கிட்டே போக வேண்டாம் இல்லையா? சிம்பிளா ஒரு வார்த்தையில முடி போதும் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது ரொம்ப பேசிக்கிட்டே போனாங்கன்னா
அந்த மாதிரி நம்மளை பத்தி தெரிஞ்சு அந்த மாதிரி கேக்குறாங்க சூத்த கோஸ்வாமி. ஏன்னா முனிவர்கள் பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னாக்கா, இனி வருங்காலம் மனித வர்க்கம் அவங்களுக்கு எப்படி நன்மை செய்யலாம், அவங்களுடைய சிந்தனை எல்லாம் அதுதானாமா. ஆனா நம்முடைய சிந்தனை என்ன இருக்கும் இல்லையா, நான் எப்படி இருக்கலாம் இல்லையா, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும், அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க அந்த மாதிரினா கலியுகம் தொடங்கும் போது, அப்ப அந்த தொடக்கத்துல இருக்கும் போது இனி கலியுகம் வருங்காலம் எப்படி இருக்கும் அவங்களால அது யூகிக்க முடியுது. அப்ப அதுக்காக தேவையானது இப்பவே அவங்க ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க கேக்குறாங்க. இந்த மாதிரி மனித வர்க்கத்துக்கே இந்த சாரமாக இருக்கிறது இல்லையா, அப்ப அது நீங்க சொல்லுங்க. சரி, வேத சாஸ்திரங்கள் முழுவைக்கும் அதுக்கு சுருக்கி ஒரு சாராம்சமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதும் அப்ப இந்த ஸ்லோகம் சொல்றாங்க. சவை பும்சா பரோ தர்மம், எப்படி எல்லா மனித வர்க்கத்திற்கும் உயர்ந்த தர்மமாக இருப்பது அது என்னவாக இருக்குமோ. ஏன்னா எத்தனையோ தர்மம் இருக்கு இல்லையா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு எது தெரியுதோ அதுதான் நல்லது, அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு என்ன தோணுதோ நான் அதுதான் பண்ணுவேன், என் மனசுல தோணுது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையாது. ஏன்னா இது தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம், பகவான் என்ன சொன்னாங்களோ அதுதான் தர்மம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இங்க சொல்லியிருக்க மனித வர்க்கத்திற்குரிய உயர்ந்த தர்மம், அந்த உயர்ந்த தர்மம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதும் ஏதோ பக்தி அதோக்ஷஜே, அதோக்ஷஜர் ஆகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டு சேவை. அதுக்கப்புறம் அந்த பக்தி தொண்டு சேவை எப்படி செய்ய வேண்டும், அகைத்துகி அப்பிரதிகதா, எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமலும் இடைவிடாமலும் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செஞ்சோம்னா என்ன ஆகும், ஏ ஆத்மா சுப்ரஷிததி, அப்போ ஆத்மா பூரண திருப்தி அடைஞ்சிடும். அதான் இங்க சொல்றாங்க. அப்ப ஆத்மாவுக்குரிய நன்மைகள் தான் வேதங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கு இல்லையா. பகவத்கீதையிலேயே முதல் பாடம் என்ன, 2வது அத்தியாயத்துல நான் உடல் கிடையாத ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த ஆத்மாவை பற்றின விஷயங்கள் தான் இதுல முழுக்க முழுக்க சொல்லப்படுது. இப்ப ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம்னா பௌதிகமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது இல்லையா. நம்ம 2வது ஸ்லோகத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம், தர்ம புரோஜித கைத்தவோ அத்திர அப்படின்னு சொல்லி இல்லையா. தர்ம அர்த்த காம மோட்சம் அதை பத்தி எதுவுமே விளக்கல. இந்த பௌதிக உலகத்துல நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு செயலை பற்றி எதுவுமே இங்க விளக்கவே இல்லை. இங்க விளக்குனது எல்லாமே எப்படி, அமலம் புராணம் சொல்லிட்டாங்க. ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப ரொம்ப தூய்மையானது, களங்கமற்றது, எந்த களங்கமும் இல்லாதது. பௌதிகமான விஷயங்கள் எதுவுமே உள்ள வரவே இல்லை இல்லையா. பகவான் பற்றின விஷயங்கள் தான் இல்லையா, பக்தர்கள் பற்றின விஷயங்கள் தான் இதுல முழுக்க முழுக்க விளக்கப்பட்டு இருக்கு இல்லையா. ஆத்மாவுக்குரிய அந்த உயர்ந்த தர்மம் பரோ தர்மத்தை பற்றி விளக்குகின்றது இந்த ஸ்ரீமத் பாகவதம். பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவு, அந்த உறவின் மூலமாக செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் பக்தி தொண்டு சேவை இல்லையா. அப்ப பக்தர்கள் எந்த மாதிரி இருக்காங்க, செயல்பட்டு இருக்காங்க, பக்தி தொண்டு சேவை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்துல விளக்கப்படுது இது இல்லையா. அப்ப இதே ஸ்லோகம் இதுல வரும், நாரத பாஞ்சராத்திரத்துல இருந்து சொல்லுவாங்க. நாரத முனிவர் சொல்றாங்க, எப்படி அந்யாபிலாட்சிதா சூன்யம் ஞான கர்மாத் அனாவிருத்தம் ஆனுகூலியான கிருஷ்ணான சீலனம் பக்தி உத்தமா அப்படின்னு சொல்லி இப்ப இங்க சொல்லியிருக்கிற மாதிரிதான். அந்யாபிலாட்சித சூன்யம் ஞான கர்ம அனாவிருத்தம், எந்த விதமான என்ன சொல்றது, எனக்கு அது வேணும், ஞான கர்ம ரெண்டுமே இல்லாம இல்லையா. இங்க சொல்லிருக்கிற மாதிரிதான், உள்நோக்கமும் இல்லாத பகவானுக்கு எதுக்கு சாதகமாக இருக்கோ அந்த மாதிரி நாம சேவை செய்ய வேண்டும். நான் எனக்கு நான் எதுக்காக இந்த மாதிரி பண்றேன், பகவானுக்கு சேவை எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றேன், அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. ஆனா அதையும் ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலும் ஓகே, தேவை இல்லைனாலும் ஓகே, ஆசை இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே, நீங்க தீவிர பக்தி யோகியன விஜித புருஷம் பரம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அது எப்படி இருந்தாலும் ஓகே, நீங்க பகவானை பகவானுக்கு சேவை செய்யுங்க, பகவானே அணுகுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல. இதே பகவத்கீதையிலேயே பகவான் சொல்லுவாங்க, நீங்க என்னன்னா ஏதாவது தேவை அப்படின்னாக்கா தேவர்களை வழிபட வேண்டாம், என்னையே நேரடியா வழிபடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பகவான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தேவர்கள் நம்ம அவங்க கிட்ட போய் ஏதாவது வழிபாடு கேட்டோம்னா அவங்களும் பகவான் கிட்ட சொல்லுவாங்களாம், இப்ப இந்த மாதிரி இந்த நபர் இந்த மாதிரி வரம் கேக்குறாங்க, கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஓகேன்னு சொல்லி சாங்ஷன் பண்ணாதான் தேவர்கள் இவங்களுக்கு சாங்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் அப்படி ஓகேன்னு சொன்னாலும் அது நிரந்தரமாக இருக்காதாமா, தற்காலிகமானதாக தான் இருக்கும். அதனால எதுவா இருந்தாலும் நீங்க சுத்தி வர வேண்டாம், நேரடியா என்கிட்டே அணுகுங்க, என்ன தேவையோ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்லோகத்துல பகவத்கீதையில பகவான் சொல்லுவாங்க. அதை நம்ம பின்னாடி வரும்போதும்
பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து விளக்குறாங்க இது. இப்ப இதுல பார்க்கும்போது பிரபுபாதர் வந்து இதுல விளக்கியிருக்காங்க ரெண்டு விஷயம். என்ன அப்படின்னாக்கா, இப்ப இங்க இதுக்கு வந்து தர்மம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து தொழில் அப்படின்னு சொல்லி வந்து மொழிபெயர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து தர்மத்துக்கு வந்து தொழில் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து ரெண்டாவது பேரால வந்து பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேரா வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்னன்னா ரெண்டு விதமான மார்க்கங்கள், ஒண்ணு வந்து பிரவிற்த்தி மார்க்கம், இன்னொன்னு வந்து நிவிருத்தி மார்க்கம் இல்லையா. இப்ப நாம பண்றதை வந்து புலனின்பமாய் தன்னுடைய புலனின்பத்திற்காக செயல்படுவது வந்து பிரவிற்த்தி மார்க்கம், மற்றது வந்து துறவரம் அல்லது நிவிருத்தி மார்க்கம் இல்லையா. ரெண்டு மார்க்கம் வந்து இருக்கு. ஆனா இதுல வந்து ரொம்ப உயர்ந்தது எது அப்படின்னு சொல்லும் போதும் துறவரம் அல்லது நிவிருத்தி மார்க்கம் உயர்ந்ததாக வந்து இங்கே விளக்கப்படுது. இப்ப இதுல பார்க்கும் போதும் நம்ம வந்து பௌதீக வாழ்க்கைக்கு வந்து முதல் அடிப்படை என்னன்னா நான் இந்த உடல் இல்லையா. ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிப்படை என்னன்னா நான் ஆத்மா, உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி இல்லையா. நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது என்ன ஆகும், நான் இந்த உடல் சார்ந்தது எல்லாமே வந்து என்னுடையது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையிலிருந்து நாம் செயல்படுவோம். அதன் மூலமாக நமக்கு செய்யக்கூடிய அந்த செயலின் விளைவு வந்து ஒண்ணு இன்பமாக இருக்கும், இல்லைன்னா துன்பமாக இருக்கும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம அனுபவிப்போம். இப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வருது. இப்ப அதன் மூலம் அதுல இருந்து நமக்கு என்ன ஆகும்னா மூன்று வகை துன்பங்களை வந்து நாம் அனுபவிக்கின்றோம். இப்ப இதுல இருந்து நம்ம தொடர்ந்து செயல்படும் போது என்ன ஆகுது, பிறப்பு இறப்பு சுழற்சி நமக்கு ஏற்படுது. இப்ப இதே வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம நிவிருத்தி மார்க்கம் இல்லையா, நான் உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சொரூப நிலை, எந்த ஆத்மாவுடைய சொரூப நிலை. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு இது தர்மம் வந்து இருக்கும் இல்லையா. நீரின் தன்மை என்ன, திரவத்தன்மை இல்லையா. அப்ப அது வந்து மேல இருந்து கீழே இருந்து போய்கிட்டே இருக்கும். நெருப்பின் தன்மை என்னன்னா அது சுடும் இல்லையா. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கு. இப்ப அதே மாதிரி ஆத்மாவுக்குரிய தர்மம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜீவேர ஸ்வரூபய கிருஷ்ணேர நித்தியதாசர் இல்லையா. இப்ப இங்க சொல்லியிருக்கிற மாதிரி அதுதான் உண்மையான தர்மம், பரோ தர்மம், உயர்ந்த தர்மம். அதுதான் உயர்ந்த தர்மமாக வந்து சொல்லப்படுது. இப்ப அந்த ஒரு தர்மம் வந்து இதை வந்து நம்ம செயல்படும் போது நம்முடைய ஆத்மாவுடைய வந்து உண்மையான சொரூப நிலையிலிருந்து செயல்படும் போது என்ன ஆகும்னா நாம வந்து எந்த விதமான துன்பத்தை நாம் அடைய மாட்டோம். நம்ம வந்து இங்க இருக்கும்போது பகவானுக்கு சேவை செய்கின்றோம். ஆன்மீக உலகத்துக்கு போகும்போதும் அங்க நம்ம வந்து பகவானுக்கு வந்து ஆன்மீக உடல்ல இருந்து நாம் பகவானுக்கு வந்து சேவை செய்கின்றோம். இது இன்னும் வந்து இது நம்ம டீப்பா வந்து இன்னும் விளக்கலாம் அப்படின்னாக்கா, இப்ப வந்து பார்த்தோம்னா பகவானுக்கு வந்து மூன்று விதமான சக்திகள் வந்து இருக்கு இல்லையா. பராசி இத மூன்று விதமான முக்கிய சக்திகள் அதை வந்து விளக்குறோம். ஆனா பகவானுக்கு வந்து பராசி சக்தி விவிதைவ சூயத்தை இல்லையா. பகவானுக்கு பலவிதமான நிறைய சக்திகள் வந்து இருக்கு. பகவான் வந்து பகவத்கீதையில வந்து சொல்லுவாங்க ஒரு இடத்துல என்னன்னா, பகவானுக்கு வந்து பலவிதமான சக்திகள் வந்து இருக்கு. இப்ப இதுல பகவத்கீதையில வந்து பகவான் வந்து சொல்றாங்க இல்லையா, என்னுடைய சக்திகளில் ஒரு சிறு அம்சத்தில் தான் இந்த எல்லா பிரபஞ்சத்தையும் இதை வந்து நான் பராமரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, ஒரு சிறு அம்சம் தான் இது எல்லாமே பராமரிக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்ப பகவானுக்கு எவ்வளவு சக்திகள் இல்லையா. இப்ப வந்து மத்தது எல்லாமே இயக்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லையா. இப்ப பாருங்க, கோவர்தனம்லயே பகவான் சுண்டு விரல ஒரு வாரம் வந்து நின்னாங்க. இப்ப இதையே பகவானுக்கு ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லும் போதும் இல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பகவான் வந்து இடது கை ஃபுல்லாவே வந்து பிடிச்சிருந்தாங்களாமா. அப்ப வந்து ஐயோ யசோதாமா ஐயோ பயந்துட்டாங்க, ஐயோ என்னுடைய குழந்தைக்கு கை வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனே பகவான் வந்து என்ன பண்ணாங்கன்னா சுண்டு விரல வந்து பிடிச்சாங்களாமா. ஏன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பகவான் வந்து காட்டுறாங்க. ஏன்னா பகவானால எது வேணாலும் செய்ய முடியும் இல்லையா. அதனாலதான் அவங்கள பகவான் அப்படின்னு சொல்றோம். செய்ய முடியாதது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இப்ப இந்த மாதிரி முதல்ல என்ன பார்த்திருந்தோம் நம்ம, இதுக்கு முன்னாடி எல்லாரும் கிளாஸ் கேக்குறீங்களா? இல்ல இப்ப இது சொல்லிட்டு இருந்தேன், கோவர்தன இதுல பகவான் வந்து தூக்குறாங்க, அதுக்கு முன்னாடி பாயிண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே, பகவான் வந்து பலவித சக்திகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இதுல பார்க்கும்போது முக்கியமான மூன்று சக்திகள் இல்லையா. இப்ப இந்த வந்து என்னன்னா, ஏன்னா வந்து ஒரே விஷயத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப விளக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நாம வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைக்கு வந்து நம்ம கேட்கிறோம் இல்லையா. தத்துவ ரீதியா கேட்கிறோம். நம்ம உணர்ந்தோமா, நம்ம உணர்ந்தாதான் அந்த ஒரு நிலையிலிருந்து நாம் செயல்பட முடியும். அதுதான் அங்கே சொல்லியிருக்கோம், அதுதான் பரோ தர்மம், உயர்ந்த தர்மம். அது மட்டும்தான் ஆத்மாவுடைய நிலை. உடலுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இப்ப நம்ம தத்துவ ரீதியா சொல்றோம்
இல்லையா? இப்ப நமக்கு எதுவுமே சம்பந்தமே இல்லை, நம்ம வந்து பண்றதுக்கும் நம்ம கூட இருக்கிறதுக்கும் நம்ம இருக்கிற பொருளுக்கு எதுக்குமே சம்பந்தமே இல்லை, நம்ம சொல்றோம். ஆனா நம்மளால இதெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? இல்ல, நம்ம உணரணும் இல்லையா? நம்ம உணர்ந்தாதான் வந்து நம்ம செய்ய முடியும். அதுவும் வந்து உடனே உணர முடியுமா அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம வந்து உணர முடியும். அதற்கான வழிமுறைகள் வந்து நிறைய வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் மெயினா வந்து பகவானுடைய நாமம் வந்து நமக்கு சொல்லப்படுது இல்லையா? நம்ம வந்து தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது அதன் மூலமாக நாம் தூய்மை அடைந்து நாம் அந்த ஒரு உயர்ந்த நிலை, நீ சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஆத்மா, நாம் வந்து உடலல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலை வர்றதுக்காக வந்து இங்கே விளக்கப்படுது. ஓகே, இப்ப இதுல பார்க்கும்போது வந்து பகவானுக்கு வந்து முக்கிய 3 சக்திகள்: அந்தரங்க சக்தி, நடுத்தர சக்தி, பகிரங்க சக்தி இல்லையா? நடுத்தர சக்தி யாருன்னா நாம பகவானுடைய நடுத்தர சக்தியாக நாம இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்தரங்க சக்தி யாரு அப்படின்னாக்கா ஸ்ரீமதி ராதாராணி இல்லையா, ஆன்மீக சக்தி. இங்க வந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா பகிரங்க சக்தி. இப்ப துர்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்ப வந்து அவங்க பகிரங்க சக்தி. அவங்களும் பகவானுக்கு வந்து சேவை செய்யறாங்க. ஆனா வந்து என்ன, பகவானுக்கு எதிராக வந்து சேவை செய்யறாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு சுதந்திரம் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுக்கு இன்னொரு உதாரணம் மகாராஜ் வந்து சொன்னாங்க. எப்படின்னா, இப்ப வந்து ஒரு பசு இருக்கு இல்லையா, அந்த பசுவை வந்து ஒரு கயிறுல வந்து கட்டியிருக்காங்க. ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து ஒரு நீளமா வந்து ஒரு ஒரு இன்ச்சு, ஒரு 2 இன்ச்சுன்னு வச்சுக்கலாமே, அந்த அளவுக்கு வந்து அது கட்டியிருக்காங்க. இப்ப அந்த மாடு என்ன பண்ணும்னா, அந்த 2 இன்ச்சு வரைக்கும் எங்க வேணாலும் அதுக்கு சுத்தலாம், அதை தாண்டி அதுக்கு வந்து போக முடியாது. இப்போ அதே மாதிரிதான் நமக்கு வந்து ஒரே ஒரு சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்தி சரியாக நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம பகவானுடைய சேவையில வந்து நம்ம போகலாம், நம்முடைய உண்மையான சொரூப நிலைக்கு வந்து போகலாம். இதே வந்து இல்ல, நம்ம தவறாக பயன்படுத்தினோம் அப்படின்னாக்க என்ன ஆகும்னா, நம்ம இங்க பிறப்பிறப்பு சுழற்சியில இருந்து வரலாம். அந்த ஒரு சுதந்திரம், அந்த சுதந்திரத்தில் பகவான் தலையிடுவது இல்லை. அதுதான் அந்த ஒரு, அதனால வந்து அப்ப நமக்கு எதுவுமே சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிடும். அதனால நம்முடைய விருப்பப்படி பகவான் வந்து விட்டுட்டாங்க. இப்ப இதுல பார்க்கும்போது நான் வந்து பகவானுடைய விருப்பப்படி செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி, என்னுடைய சொரூப நிலையிலிருந்து நான் செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நாம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு அந்தரங்க சக்தி செயல்படும். அதுவும் அந்தரங்க சக்தி தான் செயல்படும். நம்முடைய விருப்பம் அது மட்டும் தான். நாம இந்த இந்த சக்தியின்படி நம்ம செயல்படுவதா இல்ல அந்த பக்கம் போறதான்னு சொல்லி மட்டும்தான் நம்முடைய சுதந்திரம். இல்ல என்னுடைய விருப்பப்படி நான் செயல்படுவேன்னா பகிரங்க சக்தி செயல்படும். அப்ப அதுலயும் வந்து பகிரங்க சக்தி தான் நம்மளை செயல்படுத்துமே ஒழிய நாம செயல்பட மாட்டோம். புரியுதா? நமக்கு வந்து ஒரே ஒரு சுதந்திரம் தான். நம்ம இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு சொல்லி நினைக்கிற விருப்பம் மட்டும்தான். அது செயல்படுறது இப்படி இருந்ததுன்னா அந்தரங்க சக்தி செயல்படும், அப்படி இருந்ததுன்னா பகிரங்க சக்தி செயல்படும். நாம எதுவுமே செய்யல இல்லையா? அப்ப வந்து பார்க்கும்போது அந்த பக்கம் பகிரங்க சக்தி செயல்படும் போது எப்படி செயல்படும்? முக்குணங்களின் கட்டுப்பாட்டில் நம்மை வைத்து அந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், அந்த முக்குணங்களின் மூலமாக நாம் செயல்படுகின்றோம். அதன் மூலமாக செயல்பட்டு அதன் மூலமாக ஒரு விளைவு வந்து ஏற்படுது. இப்ப இதேதான் வந்து நமக்கு பிறப்பு இறப்பு சுழற்சி வந்து தொடருது. 3 வகை துன்பங்கள் வந்து வருது. இப்ப இதுதான் வந்து நமக்கு தொடர்ந்து திரும்ப திரும்ப வந்து வருது இல்லையா? அதை இன்னொரு உதாரணம் வந்து சொல்லுவாங்க இதுக்கு. என்னன்னா, மதில் மேல் பூனை இல்லையா? மதில் மேல வந்து ஒரு பூனை நிக்குது. அது எப்படி வேணாலும் குதிக்கலாம், இங்கிட்டும் குதிக்கலாம் அங்கிட்டும் குதிக்கலாம் இல்லையா? இந்த பக்கம் பார்த்தோம்னா புல்லா, கீழே பார்த்தோம்னா பூவா இருக்கு, அந்த பக்கம் பார்த்தோம்னா முள்ளா இருக்கு. ஆனா அது அதனுடைய விருப்பம் இல்லையா? இந்த பக்கம் விழுந்ததுன்னா அது பூ இருக்கு, எதுவும் ஆபத்து இல்லை. இந்த பக்கம் விழுந்ததுன்னா முள்ளு செடி. அதுக்கு வந்து அதனுடைய இதுதான், அது அதனுடைய விருப்பம், எப்படி வேணாலும் வந்து குடிக்கலாம். அதே மாதிரிதான் நம்முடைய விருப்பம், ஒரே ஒரு சுதந்திரம். நம்ம எப்படி வேணாலும் வந்து செயல்படலாம். ஆனா வந்து நம்ம எப்படி செயல்படுறோமோ அந்த செயல்படுறதை பொறுத்து அந்தரங்க சக்தி செயல்படும், இல்லைன்னா பகிரங்க சக்தி வந்து செயல்படும் இல்லையா? இப்ப வந்து நம்ம வந்து பகவானுடைய பகவானை பற்றி வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பாகவதம் வந்து நம்ம கேட்கிறோம் இல்லையா? அப்ப இந்த ஒரு நிலையில் வந்து நமக்கு நம்ம செயல்படுறதை பொறுத்து அந்தரங்க சக்தி செயல்படும், இல்லைன்னா பகிரங்க சக்தி வந்து செயல்படும். இப்ப நம்ம பார்க்கும்போது இப்ப நமக்கு எந்த சக்தி செயல்படுது? அந்தரங்க சக்தி. கரெக்டா மாதாஜி? மத்தவங்க எல்லாருமே மாதாஜி சொன்னது கரெக்டா? மாதாஜி சொல்லுங்க. எனக்கு விட்டு விட்டு கேட்டுச்சே. என்ன ஓ, நினைக்கிறேன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. உஜேஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. ஓகே ஓகே. எனக்கு 2 பேரும் பேசினால கேட்கல. இந்துமதி மாதாஜி சொல்லுங்க.
மியூட்ல இருக்காங்க. சரி, ஓகே. ஏன்னா இப்ப நான் வந்து சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான். இதுதான் இன்னொரு உதாரணம் வந்து நம்ம புரியுறதுக்காக சொல்லலாம். இப்ப வந்து ஒரு மைக் இருக்கு இல்லையா? இப்ப அந்த மைக் வந்து ஆன்மீகம் இல்லைன்னா பௌதிகமா? கரெக்ட், அதுதான் இல்லையா? இப்ப நம்ம வந்து போன் இருக்கு இல்லையா? போன் பௌதிகமா ஆன்மீக ஆமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லையா? வந்து சாதாரண இதுல பௌதிகவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா பௌதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பக்தர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா எப்படி ஈஷோ உபனிஷத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஸ்லோகம்? பக்தி சாஸ்திரி படிச்சிருக்கீங்க, சொல்லுங்க. விஜயஸ்வரி மாதா சொல்லுவாங்க. பாஸ் பண்ணியாச்சு நம்ம. ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முதல் பாடமே அதுதான் இல்லையா? ஈசாவாசியம் இதம் சர்வம், எல்லாமே அற்புதமானது. ஆஹ் சரி, ஓகே. அப்ப வந்து என்ன, இப்ப வந்து எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது இல்லையா? அப்ப அதனால பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே வந்து ஒதுக்க மாட்டாங்க. இப்ப இதே வந்து ரூப கோஸ்வாமி வந்து விளக்குவாங்க. ஏன்னா நம்ம வந்து பல்கு வைராக்கியம், இன்னொன்னு வந்து யுக்த வைராக்கியம். என்னன்னா வந்து ஐயோ இது எல்லாமே வந்து பௌதிகமானது அப்படின்னு சொல்லி விளக்குறது, இது எல்லாமே ஆன்மீகமானதுன்னு சொல்லி எடுத்துக்கிறது, அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாமே பகவானுடைய சொத்து தான் இல்ல, எல்லாமே பகவான் தான் படைத்தது. அதனால எல்லாமே நம்ம பகவானுடைய சேவையில் வந்து நம்ம ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து இப்ப போன் இருக்கு இல்லையா? இப்ப இது வந்து நம்மளுடைய சொந்த வந்து திருப்திக்காக வந்து அதை வந்து யூஸ் பண்ணும் போது அது பௌதிகமாயிருது. இப்ப இதே வந்து நம்ம பகவானுடைய சேவையில வந்து யூஸ் பண்ணும்போது இது ஆன்மீகமாயிருது. அவ்வளவுதான். இப்ப இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுதான் முதல் பாடம் இல்லையா? அதனாலதான் வந்து நம்ம ஈசோ உபனிஷதம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? நம்ம பக்தி சாஸ்திரியிலே வந்து முதலா வந்து வைத்தது வந்து பிரபுபாதர் வந்து அதுதான். இன்னும் அதே வந்து இதா இருக்கும். இப்ப இதே பார்த்தோம்னா நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், உபதேசாமிரதம், அதுல வந்து படிக்கும் போது அதுல வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? இவங்க ஸ்ரீ நரத்தமதாஸ் தாக்கூர் வந்து பாடுறாங்க, ரூப ரகுநாத பதி ஆயிப்பே ஆகுதி கபேயாம புஜபசே ஜுகல பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போது ராதாகிருஷ்ணருடைய சரி இதுல கோஸ்வாமிகளுடைய அடைக்கலத்தில் வந்து வருவேன், அப்போதான் வந்து நான் ராதாகிருஷ்ணனுடைய பிரேமையை வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்ப பாருங்களேன், ராதாகிருஷ்ணனுடைய பிரேமையை வந்து நம்ம கோலோகம் போகணும்னா ராதாகிருஷ்ணனுடைய பிரேமை தெரிஞ்சதான் அங்க நம்ம போக முடியும். இப்ப வந்து அங்க நம்ம போகணும் அப்படின்னாக்க கோஸ்வாமிகளுடைய அடைக்கலம் வந்து வரணும். இப்ப கோஸ்வாமிகளுடைய அடைக்கலம்னா அவங்களுடைய புத்தகத்தை நம்ம படிக்க வேண்டும் இல்லையா? அப்ப அந்த ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னாக்கா நம்ம இன்னும் கடந்து வரணும் இல்லையா? ஆரம்ப பாடம் தான் பகவத்கீதை. அதுக்கப்புறம் அந்த இதுல ஸ்கூல் லெவல் பகவத்கீதை, இந்த ப்ரீகேஜி லெவல் மாதிரி தான் இல்லையா? அதுக்கப்புறம் காலேஜ் லெவல் அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீமத் பாகவதம், அப்புறம் சைத்தன்ய சரிதாமிரதம். இந்த மாதிரிதான் நம்ம கடந்து அதுக்கப்புறம் தான் கோஸ்வாமிகளுடைய இது வந்து புத்தகத்தை படிப்பதற்கு வருவோம். அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் இருக்கு இல்லையா? நம்ம இன்னும் பக்தியில ஆரம்ப நிலையில தான் இன்னும் வந்து நம்ம இருக்கோம் இல்ல. பக்தி சாஸ்திரி ஆரம்ப கல்வி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ஒரு செகண்ட் இருங்க. கதவு பூட்டினா எல்லா பூச்சும் உள்ளதா வருது. சரி, ஓகே. அப்ப வந்து இதுல பார்க்கும்போது ரெண்டு மார்க்கம் இல்லையா? பிரவருத்தி மார்க்கம், நிவೃತ್ತಿ மார்க்கம் அப்படின்னு சொல்லி வந்து இப்ப இதுல பார்க்கும்போது இப்ப பௌதிக வாழ்வு அதை வந்து ரொம்ப தாழ்ந்ததாக வந்து இங்கே சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா அது வந்து தற்காலிகமானதாக வந்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? பகவத்கீதையில வந்து பகவான் வந்து விளக்குறாங்க, துக்காலயம் அசாஸ்வதம், தற்காலிகமானது, துன்பங்கள் நிறைந்தது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்ப வந்து இங்கே ஆனந்தத்தை நாம் தேட முடியாது அப்படின்னு சொல்லி, அப்ப உண்மையான வாழ்வு எங்க இருக்கு அப்படின்னாக்கா பூரணமான நித்தியமான ஆனந்தமயமான வாழ்வு எங்க இருக்கு அப்படின்னாக்கா சச்சிதானந்த அந்த வாழ்வு பிரம்மபூத வாழ்வை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த ஒரு ஒரு ஸ்லோகம் வந்து வருமே பகவத்கீதையில, நம்ம அடிக்கடியும் சொல்லுவோம், பிரம்ம நிலையை வந்தடைகிறான் ஒருவன் எச்சூழ்நிலையிலும் தவறாமல் பகவானுடைய பக்தி தொண்டு சேவை நாம தொடர்ந்து செய்யும் போதும் அவன் உடனடியாக முக்குணங்களை கடந்து பிரம்மபூத நிலையை வந்தடைகிறான் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஆனந்தமயமான வாழ்வு எங்க இருக்கு அப்படின்னாக்கா இந்த முக்குணங்களை கடந்துதான் வந்து இருக்கு. அந்த முக்குணங்களை கடந்த நிலைதான் பிரம்மபூத நிலை. அந்த ஒரு நிலையில் தான் நம்ம வந்து ஆனந்தத்தை வந்து அனுபவிக்க முடியும். இப்ப இந்த பகிரங்க சக்தியின் மூலமாக முக்குணங்களில் நாம் செயல்படுகின்றோம். இந்த முக்குணங்களை நாம் கடக்க வேண்டும். இப்ப இந்த பகவான் கூட வந்து பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, இந்த முக்குணங்களை கடைப்பாயாக அர்ஜுனா அப்படின்னு சொல்லி.
இப்ப இந்த முக்குணங்களில் நாம் கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பகவானுக்கான நம்ம பக்தி தொண்டு சேவை செய்யும் போதும் அது வந்து பகிரங்க சக்தியின் மூலமாக முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் வருவது இல்லை இல்லையா. அப்ப அது வந்து வராது. இப்ப அது வந்து நம்ம பகவானுடைய சேவை, அது அந்தரங்க சக்தியின் மூலமாக நமக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இப்ப இதே வந்து பார்த்தோம்னா இதுல பக்தி ரசாமிர்த சிந்துலயே வந்து இவங்க விளக்கியிருப்பாங்க. யாரு ரூப கோஸ்வாமி வந்து விளக்குறாங்க. இப்ப அதுல வந்து அவங்க விளக்கும் போதும் முதல் இதுலயே வந்து இந்த முதல் பாடத்திலேயே வந்து ஒரு முதல் தலைப்பிலேயே இல்லையா. அப்ப அதுல வந்து ஆனந்தம் வந்து மூன்று வகையானது அப்படின்னு சொல்லிட்டு 3 விதத்தில் வந்து விளக்கப்படுது இன்பம் அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. இப்ப அதுல பார்க்கும் போதும் முதல் நிலை வந்து உடல் சார்ந்த நிலை, அந்த ஒரு ஆனந்தம். 2வது வந்து பிரம்மபூத நிலையை அடைவதற்கான ஒரு ஆனந்தம். 3வது ஆனந்தம் வந்து ஆத்மாவின் மூலமாக அடையக்கூடிய ஆனந்தம். அந்த ஆத்மாவிற்கு மூலமாக அடையக்கூடிய ஆனந்தம் தான் வந்து உயர்ந்ததாக அங்க விளக்குறார். ஏன்னா வந்து உடல் சார்ந்த ஆனந்தம் வந்து எப்படின்னா தற்காலிகமாக இருக்கிறதுனால அது தாழ்ந்ததாக விளக்குகிறார். ஏன்னா இப்ப பார்த்தோம்னா நம்ம வந்து நல்ல விருந்து சாப்பிடுறோம் இல்லையா, நம்ம பிடிச்ச ஐட்டம் எல்லாமே வந்து வகை வகையா சாப்பிடுறோம். ஆனா இருந்தாலும் என்ன ஆகும், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான், அதுக்கப்புறம் திரும்ப வந்து பசிக்கும். இப்ப அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது, திரும்ப நமக்கு பசி எடுக்குது. அப்ப தற்காலிகமாக தான் வந்து இருக்கு இது. இப்ப அது தாழ்ந்ததாக வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பிரம்மபூத நிலை இல்லையா, பிரம்மபூத நிலை கிடையாது, பிரம்மன் நிலை. நம்ம வந்து பகவானோட வந்து அந்த தேஜஸோட கலந்துறது. அந்த அந்த ஒரு நிலை வந்து என்னதுன்னா ரொம்ப அற்பமானதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து அது வந்து நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா ஆத்மாவுடைய நிலை என்ன அப்படின்னாக்கா எப்பவுமே எங்கிக்கிட்டே இருக்கிறது. அப்ப அந்த பிரம்ம ஜோதியில் வந்து போய் கலந்துட்டோம் அப்படின்னாக்க என்ன ஆகும்னா நாம வந்து என்னது அங்கேயே வந்து இருக்க முடியாது. ஏன்னா எந்த அசைவும் இல்லை, ஒளியில அப்படியே இருக்கணும் இல்லையா. நம்ம வந்து இங்க பாருங்களேன், ஒரு நிமிடம் கூட நம்மளால வந்து அசையாம உட்கார முடியாது. அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளால அங்க வந்து எப்படி இருக்க முடியாது. திரும்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க இங்க கீழே வந்து சமூக சேவை அப்படின்னு சொல்லி வந்து அவங்க செய்வாங்க. அப்ப அந்த ஒரு இன்பம் கூட ரொம்ப தாழ்ந்ததாக வந்து சொல்லப்படுது, ஏன்னா தற்காலிகமானது. ஆனா ஆத்மாவுடைய நிலை என்னன்னா, ஏன்னா ஆத்மா எப்பவுமே நிரந்தரமானது இல்லையா. அதன் மூலமாக கிடைக்கிற அந்த இன்பம் கூட வந்து ரொம்ப ரொம்ப இன்பமானது. நான் எது நிரந்தரமாக இருக்கோ அதுதான் ஆனந்தம். நான் ஆத்மா எப்பவுமே நிரந்தரமானது, அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் கூட வந்து நமக்கு ஆனந்தமயமானது இல்லையா. பகவத்கீதையில இந்த ஸ்லோகம் வந்து வரும், ராஜவித்யா ராஜகுத்தியம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷா வகமம் தர்மம் சுசூகம் அர்த்தம் கர்த்தம் அவ்வியம் அப்படின்னு சொல்லி சுசூகம். ஏன்னா பகவானுக்காக செய்கின்ற அந்த பக்தி தொண்டு சேவை வந்து செய்யறது எப்படி ரொம்ப எளிமையானது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் அது செஞ்சா. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமானது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எளிமையானது, அதுக்கப்புறம் ஆரம்பத்திலிருந்தே அதே ஆனந்தம் தரக்கூடியது இல்லையா. பகவானுக்காக செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு சேவை எப்பவுமே ஆனந்தம் தரக்கூடியது. அதனால யாராவது ஒருவர் ஒரு சிறிதளவு அந்த ஒரு பக்தி தொண்டு சேவை செஞ்சிருந்தாங்கன்னா அதே வந்து பார்த்தோம்னா பல கோடி மடங்கு இல்லையா, 100 மில்லியனா எவ்வளவு வந்து சொல்லுவாங்க, ரூப கோஸ்வாமி அதுல எழுதியிருப்பாங்க. இப்ப அதுல பார்த்தோம்னா அதுக்கு ஈக்குவலாக பிரம்ம ஜோதியில் கிடைக்கின்ற அந்த ஆனந்தத்துக்கு ஈடாகாரமா பாருங்க. பகவானுக்கு செய்கின்ற ஒரு சிறிதளவு அந்த ஒரு சேவை கூட பிரம்ம ஜோதியில இருந்து கிடைக்கின்ற அந்த வந்து 100 கோடிக்கணக்கான மில்லியன் ஆனந்தம் அதுக்கு ஈக்குவல் கூட ஆகாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப பார்த்தோம்னா பகவானுக்கான செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு சேவை வந்து அவ்வளவு ஆனந்தமயமானதாகும். அதுதான் என்ன, ஒவ்வொரு பக்தர்கள் அவங்களுடைய அனுபவத்திற்கு ஏற்ப அவங்க வந்து அந்த சேவை செய்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கிறார்கள். இதுல பார்த்தோம்னா சைத்தன்ய சரிதாமிரத்துல வந்து சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து விளக்கியிருப்பாங்க. இப்ப அவங்க வந்து எப்படி விளக்குறாங்கன்னா, அந்த அதுல சொல்லுவாங்களே நம்ம திருநாத்தப்பி சுனிச்சேனா அந்த ஒரு மனநிலையிலிருந்து அவங்க வந்து அந்த பக்தர்களை பற்றி வந்து அதை பேசுவாங்க. அந்த விளக்கங்கள் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். இப்ப அவங்க சொல்றாங்க என்னன்னா, நான் வந்து கடைசியில அவங்க முடிக்கும் போது வந்து எழுதுறாங்க, அதுல வந்து நானு கடல்ல இருந்து அந்த ஒரு அது எப்படி பக்தி தொண்டு சேவை செய்யக்கூடிய அந்த ஒரு ஆனந்த கடல், அமிர்த கடல் இல்லையா. ஏன்னா அமிர்தம் வந்து என்ன ஆகும்னா வந்து அது எப்பவுமே வந்து கரையாதாமா, அது அப்படியே இருக்கும். அதனால அந்த அமிர்த கடல்ல வெளியில இருந்து நான் ஒரு துளியை தான் நான் டச் பண்ணியிருக்கேன். பாருங்களேன், பகவானுடைய லீலைகள் வந்து அவங்க எல்லாமே வர்ணிச்சு முடிச்ச பிறகு அவங்க சொல்றாங்க, அந்த ஒரு துளியை தான் வந்து நான் தொட்டிருக்கேன், அதுக்கே வந்து எனக்கு ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எழுதுறாங்க. எனக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு பக்தர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கடல்ல வந்து நீந்துறாங்க, ஆழத்துல போயிறாங்க, அந்த அளவுக்கு அவங்க இன்பத்தை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு ஏதாவது இதுல புரியுதா இல்லையா? இந்த விஷயத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை இல்லையா. நாம எங்கேயோ இருக்கோம், அவங்க சொல்ற விஷயத்துக்கும் நாமளுக்கும் எந்த
சம்பந்தமும் இல்லாம இருக்கு இல்ல. நமக்கு நம்மளை பத்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க இல்ல. ஆத்மாவுடைய நலனை பற்றி, ஆத்மா அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை பற்றி தான் வந்து அதுல வந்து விளக்கியிருக்காங்க. ஆனா வந்து பாருங்க, நம்மளால புரிந்து கொள்ள முடியலையே. அதுதான் நம்முடைய ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு கலியுகத்தினுடைய சூழ்நிலை தாக்கம் இல்லையா, முக்குணங்களுடைய நிலையில் அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு நிலையில் இருக்கும். அதை இங்க வந்து விளக்குறாங்க. ஜீவராசிகளின் பௌதீக வாழ்வு உண்மையான வாழ்விற்கு நேர் எதிரானதாக உள்ளது இல்லையா. இப்ப வந்து பார்த்தோம்னா அது ஒரு நதி சொல்லுவாங்களே, என்னமோ ஒரு நதி வந்து விளக்கப்பட்டிருக்கு, அந்த நதி பேர் ஞாபகம் இல்லை. இப்ப பார்த்தோம்னா இப்ப நதியில இந்த கரையில நம்ம நிக்கிறோம் இல்லையா. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கரையில வந்து நம்ம தாண்டி போனோம் அப்படின்னாக்க இந்த பௌதிக உலகத்தை தாண்டி அந்த பக்கம் ஆன்மீக உலகத்தை நான் வந்து போயிடலாம் இல்லையா. இந்த கரையில இருக்கிறவங்களுக்கு அந்த கரையில என்ன இருக்குன்னு சொல்லி தெரியுமா, என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரிதானமா இப்ப இருக்கிற அந்த பௌதிக வாழ்க்கை எப்படி ஆன்மீக வாழ்வுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கு, சம்பந்தமே இல்லை. ஏன்னா பகவான் இது நம்ம வந்து விளக்கியிருக்கோம் இல்லையா, ஆறுமுகத்திலேயே வந்து பார்த்தோம். ஏன்னா சில வியாசதேவர் வந்து நாரத முனிவர் கிட்ட வந்து உபதேசம் வந்து கேட்ட பிறகு சொல்றாங்க, வந்து எனக்கு எதுவுமே வந்து திருப்தி ஏற்படல அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னு வியாசதேவர் வந்து சமாதி நிலைக்கு வந்து போய் பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது பகவான் இருக்காங்க, பகவான் கிருஷ்ணர் நிக்கிறாங்க பக்கத்துல, ஸ்ரீமதி ராதாராணி இருக்காங்க. பகவானுக்கு பின்னாடிதான் மாயாசக்தி வந்து இருந்து என்ன பண்றாங்க, எல்லா உயிர்வாளிகளையும் வந்து இந்த முக்குணங்களின் மூலமாக மோகிச்சு போய் எல்லாருமே நான் தான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. ரொம்ப கடுமையாக வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வந்து வியாசதேவருக்கு வந்து ரொம்ப வருத்தம். அதனாலதான் வந்து இந்த ஆத்மாக்கள் எல்லாம் எப்படி வந்து வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ஒரு சமாதி நிலையில் முதிர்ந்த பருவத்திலிருந்து இந்த முதிர்ந்த நிலையிலிருந்து உருவானதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் இல்லையா. அப்ப யார் ஒருவர் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த அறியாமையில் இருளில் இருந்து பௌதீக அந்த துன்பத்தில் இருந்து வெளியே வருவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இப்ப இதுதான் 2 விஷயங்கள் இல்லையா. இப்ப நம்ம பார்த்த மாதிரி பிரவருத்தி மார்க்கம், நிவೃத்தி மார்க்கம். நம்ம புலன் இன்பத்தில் இருந்து செயல்படுவது பிரவருத்தி மார்க்கம், இதை வந்து நம்ம துறவு நிலையில் இருந்தும் செயல்படுவது வந்து நிவೃத்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இங்க சொல்லியிருக்கிற மாதிரி அந்த ஒரு நிலையிலிருந்து நாம் வந்து செயல்படும் போது எப்படி நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையிலிருந்து செயல்படும் போது மட்டும்தான் ஆத்மா வந்து பூரண திருப்தியை அடையும். இப்ப இங்க வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா, நாம் வேண்டுமென்றே தர்மம் என்ற சொல்லை தொழில் என்று குறிப்பிட்டுள்ளோம். ஏனெனில் தர்மம் என்ன சொல்லின் அடிப்படையான பொருள் ஒருவரது வாழ்வை பராமரிப்பது என்பதாகும். இப்ப அது எப்படி அப்படின்னு சொல்லி இங்க விளக்குறாங்க. ஒரு ஜீவராசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தனக்குள்ள நித்தியமான உறவுக்கு ஏற்ப தனது செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா. பகவானுக்கும் நமக்கு மட்டும்தான் அந்த நித்திய உறவு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரிதான் வந்து நம்முடைய சூழ்நிலையை வந்து நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து இங்க விளக்குறாங்க. இதே வந்து பார்த்தோம்னா தர்மம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி வந்து சரி தர்மம் அப்படின்னாக்க இது நித்தியமாக எது இருக்கோ அதுதான் வந்து தர்மம் இல்லையா. அப்ப அந்த தர்மத்தை பற்றி அந்த சனாதன தர்மத்தை பற்றி வந்து ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா அவங்க வந்து விளக்கம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதற்குரிய விளக்கத்தை வந்து இதுல பகவத்கீதையில வந்து சில பிரபுபாதர் வந்து விளக்கியிருக்காங்க சனாதன தர்மத்தை பற்றி. சனாதன அப்படின்னாக்கா என்னன்னா நித்தியமானது, எது நிரந்தரமாக இருக்கோ அதுதான் அப்படின்னு சொல்லி வந்து அதற்குரிய விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க இல்லையா. அப்ப வந்து அதுல நிறைய ரொம்ப டீட்டெயிலா வந்து விளக்கியிருக்காங்க. நீங்க வேணா வந்து படிச்சு பார்க்கலாம். இப்ப அதுல பார்க்கும்போது என்னன்னா இப்ப நம்ம பார்த்த மாதிரி இல்ல ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு தர்மம் வந்து இருக்கு இல்லையா. இப்ப அதே மாதிரி ஆத்மாவுக்குரிய தர்மம் அப்படின்னாக்கா என்னன்னா எப்படி இருந்தாலும் ஓகே, அவங்களுக்கு அவங்களுடைய நிலை எப்படின்னா சேவை செய்வதுதான். இப்ப இதை வந்து இதற்குரிய விளக்கத்தை வந்து அங்க பிரபுபாதர் வந்து கொடுத்திருக்காங்க. எப்படின்னா நம்ம வந்து எந்த விதமான மதமாகவும் இருக்கலாம், ஆனா இருந்தாலும் பாருங்களேன் ஒரு உயிர்வாளி இன்னொரு உயிர்வாளிக்கு வந்து சேவை செய்யறாங்க இல்லையா. அப்படிதானே நடக்குது இல்லையா. எந்த மதமாக வந்து இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இருந்தாலும் என்னன்னா ஒரு நபர் இன்னொரு நபருக்கு வந்து சேவை செய்யறாங்க இல்லையா. அது எங்க மதம் மாறினாலும் அது நித்தியமாக இருக்கிறது என்னன்னா நம்ம வந்து சேவை செய்வது. சப்போஸ் யாருமே சேவை கிடைக்கல, சேவை பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னாக்கா ஒரு நாயையோ பூனையோ வந்து கொண்டு வந்து வளர்க்குறாங்க, அதுக்கு வந்து சேவை செய்யறாங்க. அப்ப வந்து ஆத்மாவுடைய நிலை என்ன அப்படின்னாக்கா எப்பவுமே வந்து சேவை செய்வதுதான். அப்ப வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நித்தியமாக இருக்குது அப்படின்னாக்கா அதுதான் உண்மையான ஒரு தர்மமாக வந்து சொல்லப்படுது. இப்ப வந்து அந்த ஒரு தர்மம் இப்ப அதுதான் வந்து சனாதனம், அதுதான் நித்தியமானது இல்லையா. அதுதான் வந்து இங்க அப்படின்னு சொல்லி அதுல வந்து விளக்குறாங்க. அப்ப அதேதான் வந்து இங்க வந்து விளக்கப்படுது. அது உயர்ந்த தர்மம், மனித வர்க்கத்துக்குரிய உயர்ந்த தர்மம் பரவ தர்மம் வந்து
வந்து பகவானுக்கு சேவை செய்வதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க விளக்கப்படுது. அப்ப பகவானுக்கும் நமக்கு மட்டும்தான் அந்த நித்திய உறவு இருக்கு. அப்ப அந்த உறவை புரிந்து கொண்டு அதன் உறவின் மூலமாக செய்யக்கூடிய செயல்தான் வந்து பகவானுக்கான செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு சேவை. இப்ப இதேதான் வந்து இங்க நம்ம இருக்கும்போது பகவானுக்கு வந்து நம்ம சேவை செய்கின்றோம். அதே வந்து நம்ம ஆன்மீக உலகத்துக்கு வந்து நம்ம போகும்போது அங்கேயும் நம்ம வந்து பகவானுக்கான அந்த சேவை வந்து நம்ம செய்கின்றோம் ஆன்மீக உடலின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா, இதுல வந்து இன்னொரு இடத்துலயும் வந்து விளக்கப்படுது. இப்ப இது எப்படின்னா, நம்ம வந்து பகவானுக்கு செய்கின்ற அந்த பக்தி தொண்டு சேவை எந்த மாதிரி நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லி ஜீவ கோஸ்வாமி வந்து விளக்குறாங்க. பக்தி பரேஜானுபவ விரக்தி அந்நியத்ரஜ அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இப்ப வந்து ஒரு உதாரணத்தோட வந்து விளக்குறாங்க. இப்ப வந்து ஒரு நபருக்கு வந்து ரொம்ப அதிகமான பசி இருக்கு இல்லையா? அப்ப அதிகமான பசி ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து நல்லா சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப திருப்தி ஏற்படும் இல்லையா? இல்லையா, ரொம்ப திருப்தியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த பசி நீங்கும் இல்லையா? பசி நீங்கி வந்து கொஞ்சம் போஷாக்கு வந்து கிடைக்கும். போஷாக்கு கிடைக்கும் போது அப்புறம் வந்து எனக்கு போதும் திருப்தி, எனக்கு வந்து ஃபுல்லா வந்து வயிறு நிறைஞ்சிருச்சு, எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அதே மாதிரி தானாமா நம்ம வந்து பகவானுக்காக அந்த பக்தி தொண்டு சேவை ஆரம்பத்துல வந்து நம்ம செய்ய செய்ய என்ன ஆகுமாமா, நமக்கு வந்து ஒரு வந்து பகவான் இதுல வந்து எப்படி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு அந்த பசி நீங்கிச்சோ. அதிகமான பசி இருக்கு, அவங்களுக்கு அந்த பசி நீங்கின மாதிரி வந்து அந்த கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த பற்றின்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுமாமா. அந்த ஞானம் உள்ள போக போக என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து வைராக்கியம் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு, கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் போஷாக்கு கிடைச்சது. இப்ப அதே மாதிரிதான் அவங்களுக்கு தொடர்ந்து பகவானை பற்றி அவங்க கேட்க கேட்க என்ன ஆகுமாமா, அவங்க வந்து பகவானுக்கு மேல அந்த ஒரு அனுபவம் வந்து நமக்கு ஏற்படுமாமா. பகவானுக்கு நம்ம சேவை செய்யும் போதும் என்ன ஆகும், வந்து பகவானுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு அன்பு பரிமாற்றத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து உணர்வாங்களாமா. கடைசியில அவங்க வந்து நல்லா சாப்பிட்ட பிறகு என்னாச்சு, திருப்தியா இருக்கேன், எனக்கு வந்து பசி நீங்கிருச்சு அப்படின்னு சொல்ல மாதிரி இப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்ப பகவானை பற்றி அவங்க தெரிந்து கொள்வாங்களாமா. இப்ப இதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது வந்து எப்படின்னா, பகவானுக்கு நம்ம செய்கின்ற இந்த பக்தி தொண்டு சேவை கண்ணை மூடிக்கொண்டு நடந்தாலும் அவன் கால் தவறி கீழே விழமாட்டான் அப்படின்னு சொல்லி வந்து இதுல விளக்கப்படுது. இப்ப இதுல பார்த்தோம்னா நவ யோகேந்திரர்கள் அவங்க வந்து அதுல 9 கேள்விகள் வந்து கேட்பாங்க. அது 11வது காண்டத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம அது வரும்போது ஒரு நாள் வந்து அது நம்ம வந்து வர கிளாஸ்ல வந்து பார்க்கலாம் அது எல்லாமே. ஓகே, இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம இன்னும் விளக்கிக்கிட்டே போகலாம். இதுல விளக்குற வரைக்கும் வந்து நம்ம பார்க்கலாம். அதுதான் இப்ப இதுதான் வந்து அந்த ஒரு ஆத்மாவை திருப்தி படுத்தக்கூடிய விஷயமாக வந்து இருக்கு பகவானுக்கு செய்கின்ற அந்த ஒரு பக்தி தொண்டு சேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹரே கிருஷ்ணா.